எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. டீ போட போறவங்களுக்கு வேணா சொல்லுங்க, சேர்த்து போட. யாருக்கு? அங்கனத்தை எப்போ வந்தீங்க? மலரே, நான் அத்துக்கு ஒரு டீ போட்டு கொண்டாரேன். ஒரு முடிவோடவே வந்திருக்கவள வாரம் இப்படியாவது அம்மா வீட்டுக்கு ஓடியாந்துட்டாலே நம்மளால போக முடியல. சரி என்னதே நடக்குன்னு பாப்போம். இந்தாங்க டீ கேட்டீல, இந்தாங்க இங்கதான் இருக்க போறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, சேர்த்து போடணும் சாப்பாடு. ஐங்கத்தை அப்படி சொன்னேன் இல்ல, இருக்காவளே மதியத்துக்கு சேர்த்து வைக்கணுமான்னு கேட்டேன். வாரம் இருக்க போறது எனக்கு என்ன தெரியும், நீங்க சொன்னதானே எனக்கு தெரியும். இனியாத்துக்கு மேல எப்படி வைக்கிறது? காலையில வச்சு சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் அப்படியே இருக்குது. இனியாத்துக்கு மேல கவுச்சி எடுத்தோம்னா அது எப்ப சாப்பிடுறது? இதெல்லாம் வெட்டியா போகல. போறேன்னு சொன்னாலும் இந்த கிளவி விடாது போல. நமக்கு ரெஸ்ட்ன்றதே இல்ல. எல்லாம் முடிச்சுட்டு மதிய நேரத்தையும் கொஞ்சம் நேரம் உறங்கலான்னு பார்த்தா அப்பயே ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டு இருக்கு. சொன்னா கேட்க போறிய ஒண்ணும் இல்லதே, நான் சமைச்சு வைக்கேன். பியா போய் போன பட்டு சொல்றேன், உங்க மாமனா இருக்கு. ஆமா, இது கொண்டு குவாசல் இல்ல. இருந்தே வருவாளோ தெரியல. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வார வாரம் வீட்டுக்கு வந்துடுறான். நாத்தனார்காரி ஆவுண்டா அம்மா வீட்டுக்கு வரேன் அம்மா வீட்டுக்கு வரேன்னு வந்துருக்கா. சரி ஆக்கி போறதுல நான் தானே கூட மேடா இருந்து ஏதாச்சும் ஒத்தாசி பண்ணுவோம் இல்ல. எனக்கு நான் ஆத்தமாவோட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. நாத்தனார்காரி உங்க வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல போல. அதே அங்க ஏதாவது சின்ன வேலை சொன்னாலும் கை வலிக்குது கால் வலிக்குது என்னால முடியாது அப்படி இப்படின்னு ஓடி வந்துடுறா. ஆவுண்டா மாமியார் தெரியல புருஷமா தெரியலன்னு சொல்லிக்கிறது. இருக்கிற வரைக்கும் ஒரு வேலை செஞ்சாலா இதே பழக்கம் அங்கேயும் வரும். எல்லாம் ஆத்தார் வரையும் சொல்லணும். பேசிக்கிட்டு வந்து நேரத்தை போகும். பேசாம வேலையை பார்ப்போம். சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சேர்த்து உறங்குவோம். அத்தை காலையில எந்திரிச்சிட்டு இன்னும் வரைக்கும் வேலை மம்மிட்டு போச்சு. இதுக்கு மேல எனக்கு செய்ய தெம்பு கிடையாது. சீக்கிரம் முடிச்சுட்டு போய் உறங்குவோம். மதியானம் சோறு கூட சாப்பிட வேணாம். எனக்கு மட்டும் அடிமை சாசனம் எடுத்துட்டு போல. எப்ப பாரு இந்த அடுப்படியிலேயே இருந்து புகையணும்னு. ஒரு வாரம் போட்டும். அடுத்த வாரமா நீ அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட இருக்க போறேன். அப்ப என்ன செய்வான்னு பாக்குறேன். இருக்கட்டாலும் மருமலை எங்க வா, மருமலை எங்க போ அப்படி சொல்லுன்னு பாப்போம். சொல்லுறானிக்கா
நாத்தனார் வந்திருக்காக்கா, மாமியாரி மக வந்திருக்கா. சிக்கன் மட்டன் வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சு வைத்து வந்தாவே. அதுதான் உட்காந்து வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கேன். இது முக்கியமான விஷயமா சொல்லுக்கா. இப்ப வேணாம், வெளியில 2 ராஜசி உட்காந்து இருக்காவ. நீ வந்து கொடுத்தனா என்ன காசு யாது காசுன்னு சொல்லுவாவ. அவளுக்கு தெரியாது சீட்டு பிடிக்கிறது. வீட்டுக்காரட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மொத்தமா பிடிச்சக்கப்புறம் இவள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். இப்போதைக்கு ஒரு 5 சீட்டு தாக்கா கட்டிட்டு இருக்காவ. ஒரு 10 சீட்டு வருவேன், அதுக்கப்புறம் சொல்லலாம்னு இருக்கேன். சரிக்கா சரி, அப்ப கொண்டு வாங்க. சரிக்கா, இப்பதானே 2வது சீட்டே கட்டியிருக்க. சரிக்கா, நான் உனக்கு கடைசி சீட்டே தரேன். அதுக்கப்புறம் எனக்கு மாத்தி சொல்லக்கூடாது பாத்துக்க. வேற விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு எனக்கு கடைசி கொடுக்குறேன்னு மாத்தி சொல்லக்கூடாதுக்கா. இப்பவே சொல்லிடுறேன். ஆனா அப்படித்தக்கா நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த நாத்தனாரி வந்து எனக்கு ஒரு வேலையை வச்சுட்டால. சரிக்கா சரிக்கா. ராணிக்கா போன வச்சுடாதே. ரேஷன் கடையில எது போடுதாவல இந்த மாசத்துக்கு இது வாங்காம இருக்கா. போட்டவன எனக்கு ஒரு பானை போட்டு மட்டும் சொல்லிரு. சரியா? சரிக்கா வைக்கிறேன். வசந்தி எப்ப வந்தாலே யார்ட்டை கொட்டி விடுவாளே. வசந்தி எப்போ வந்த? போனாலே சொல்லிட்டு நீ வந்து உட்காரு. டீ கீ குடிக்கிறியா? டீ வா வீட்ல நீங்க சாப்பாடு வைக்கலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வார போறவங்கள சமைச்சு போட்டுனா நானும் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா இல்ல மருமவளா? என்னன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு அவளை சொல்ல முடியாது. நான் வசந்தியை சொன்னேன். அப்படி சொல்ல வரல, சும்மா தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னையும் பேச வைக்காதீங்க பாத்துங்க. என்ன பண்ணி பிடிவீங்க நீங்க? நானும் போனா போது பெரிய மனுஷியாச்சே, கொஞ்சம் மறுவாதை கொடுத்து பேசுவாண்டி நானும் அமைதியா இருந்தேன். சும்மா சீனிக்கிட்டே இருந்தா எனக்கு கோவம் வரும் பாத்துங்க. போதும், அப்புறம் மறுவாதை கெட்டு போயிரும் பாருங்க. நான் பண்ணும் அதுதான் உங்க மவ தானே. உங்க மவளுக்கு நீங்க தான் ஆக்கி போடணும். இதுல என்ன நான் உங்களுக்கு செஞ்சு போடணும்? எனக்கு தலையெழுத்தா? உட்காந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு என்ன வேலை வாங்கிட்டு எந்த நேரமும் நானும் போன போது செஞ்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப உச்சில ஏறி உட்காந்துட்டு இருக்கியா? என்ன நடக்குது? ஏன் இப்படி மலை கட்டிட்டு இருக்காங்க? எம்மா என்ன வாங்கி நடக்கு?
உன்னை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். பொண்டாட்டிக்கு என் மகன் வீட்டுக்கு வந்ததே பிடிக்கலடா. எப்ப பாரு யாசிக்கிட்டு சாடமடியா பேசிக்கிட்டு இருக்காடா. மறுவாள் இல்ல பாத்துக்க. என்ன இது சின்னமணி ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? சொல்லிருக்கல. அதுக்குள்ள என்ன வந்து பொண்டாட்டிக்கு விசாரணை. இப்ப என்னமா ஆச்சு? என்ன பிரச்சனை அதாவது சொல்லுங்களேன். அவளை போய் பார்க்க போய் உறங்கிட்டு கிடக்கா. எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா. இங்க என்ன ஃபைட் செய்யணும் பார்க்காம அவளை போய் எழுப்பிட்டு கிடக்கனே. இவ்வளவு பெரிய சீன் போயிட்டு இருக்கு. இத மிஸ் பண்ண தெரிஞ்சே. பொண்ணு நீ சொல்லு என்ன நடந்துச்சுங்க? பாருங்க நான் வீட்டுல இருக்குன்னு சொல்லி உங்க அம்மா என்ன எதுப்ப பாரு வேலை எதுக்கிட்டே இருக்காவ. அது எனக்கு பிடிக்கல பாத்துக்குங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுங்க. இனி நான் உங்க கூட வேலைக்கு வந்துடுறேன். இது வேலையில என்னால செய்ய முடியாது. இதுக்கு மேல நான் செஞ்சு ஓடா போனதே மிச்சம். என்ன நல்ல பேர் வாங்கிவிட்டேன். நீ போய் வேலை செஞ்சாலும் சம்பளம் மாச்சு கிடைக்கும். அதுல எனக்காவது பொருள் ஏதோ வாங்கிக்கிடுவேன். தேவையில்லாம வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு என் காலத்து போட்டிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு திடீர்னு இப்படி சொல்றா? பாருங்க திடீர்னு சொல்றா. நான் இந்த 2-3 மாசமா சொல்லிட்டு தானே இருக்கேன் வேலைக்கு போகணும். ஏதாவது வேலை எனக்கு பாருங்க நீங்க எங்க கேக்குறீங்க? சொன்னேன்னா அந்த நேரத்துல வேற ஏதாச்சும் பேச மாத்திடுது. இப்படி ஓடிட்டியா இருவானே? அப்பனா உனக்கு வீட்ல இருக்க பிடிக்கல. அம்மா பேக்க தூக்கிட்டு வெளிய வேலைக்கு போறது ஆசை வந்துருச்சு ஆசை. அது ரெண்டி உடைச்சு அடுப்புல வச்சிருந்துங்க. வேலைக்கு போறவங்க வேலைக்கு. வீட்டு வேலை செய்ய துப்பில்ல. இத வேலைக்கு போறதுக்கு உனக்கு. பாருங்க உங்க அம்மா ரொம்ப ஓர பேசிட்டு இருக்காவ பாத்துங்க அப்புறம். அம்மா பேசாம இருமா. அவன் இது கோவத்துல பேசினாலும் நீ ஏமா அவனுக்கு சரிசமா பேசிட்டு இருக்க? நான் நீயும் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கூட்டி வேண்டியதானா? என்னது ஏமாத்திட்டு இருக்கீங்க? யார் பார்த்தா அவள காணல. அவ வந்து ரெண்டு வீட்டு சேர்த்து போடுவாளே. ஏம்மா இங்க என்னமா இருக்கு? இங்க சத்தம் எனக்கு அந்த மாதிரி கேக்குது. வந்துட்டாளா? இவளுக்கு எதிர்பார்த்தே வந்துட்டா. இப்ப நல்லதா போயிட்டு இருந்துச்சு. எப்படி சண்டை வந்துச்சு? என்ன? எப்படி வந்த? நல்லா இருக்கியதானே? இல்ல சரியா நீ யார மாட்டீது? அம்மா இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காவ? யார நினைக்கமாவளே? நீ வந்ததே அந்த மரப வரைக்கும் பிடிக்கலையா? அப்படியாம்மா? என்ன நினைச்சிட்டு இருக்கியே? நான் என்ன உங்களுக்கு வந்து என்ன தொந்தரவு கொடுக்குறேன்? நான் இங்க வரக்கூடாது ஏன் நினைக்கிய? நீ எதுவும் சொல்ல மாட்டியா நீ வைங்க? எப்படிலாம் பேசிட்டு இருக்காவ? நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வாய் பண்ணி? நானே இந்த வீட்டு பிரச்சனை தாங்க முடியல. நீங்க வந்து நிம்மதியா இருக்கலாம்டா. இங்க அதை விட பிரச்சனையா இருக்கு. அம்மா நானே இப்போதே வந்தேன். எனக்கு தெரியும். அது எப்படி உனக்கு தெரியாம சண்டை வந்து நடந்து நீ வேற வந்து உள்ள நிக்கிய? உனக்கு எப்படி தெரியாம இருக்குனே? பாரு நீ பொம்பளை பிள்ளை இருக்கா? அம்மா வீட்ல பங்கு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க வரக்கூடாதுனால வந்ததே ஆவே. இது இந்த வீடு எனக்கு தான் சொந்தம். அம்மா பாத்தியம்மா நீ என்ன பேசினாலும் அண்ணே எப்படி பார்த்து பேசாம நிக்காவனே? இவனே போலமா நான் வந்தது யாருக்கும் பிடிக்கலமா. எனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? புகுந்த வீடு சரியில்லை, போறது வீடு சரியில்லை. நான் என்ன செய்யட்டும்? அப்படி கிடக்குறா உனக்கு நான் குத்துக்கல் மாதிரி ஆசை இருக்கு. நீ எப்படி கவசப்பட்டு கிடக்க? இங்கே இருடி. ஒரு வாரம்ல ஒரு வருஷம் கூட இங்கே ஏறி. யார் என்ன சொல்வான்னு பாக்குறேன். உனக்கு நான் இருக்கட்டி ஆக்கி போட்டு உன்னை பாக்குறேன். ஏய் நீ பேசுறது நல்லா இருக்கா? ஒரு வருஷம் இருந்தா அவ குடும்பத்தை குட்டியா பார்க்க வேணாமா? அவளை இப்படி வாழ வெட்டி வைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆனந்தமோ தெரியல. பொண்ணு இப்ப ஒத்தாள் கிடையாது. ஒரு குடும்பத்தோட தலைவி பாத்துக்குங்க. நீ வாய் மூடி. ஒன்னாவது எல்லாம் நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவை கிடையாது. உன் வேலையை அதை பாரு. எங்க என்னால இங்க இருக்க முடியல. ரொம்பவே ஓவரா போறாங்க. நான் கொஞ்ச நேரம் ராணி அக்கா வீட்டுல போய் இருந்துட்டு வரேன். போய் தொலைடி. வீட்டுக்கு திரும்பி மட்டும் வந்துடாத. எங்க வீட்ல புடிச்சு பீடா. தொலைஞ்சிட்டு நான் நிம்மதியா இருந்துக்கிறேன். அம்மா இப்ப வாது சொல்லேம்மா என்னம்மா நடந்துச்சு? அவளே போயிட்டம்மா வெளியே.